அம்மா காஃபி போட்டு கொடுமா, தலைலாம் வலிக்குது. நான் காஃபி போட்டு தரேன். உனக்கு போன்ல ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன் பாரு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்பாதேன்னு. போமா. ஏய் இது ஃபார்வர்ட் மெசேஜ் இல்லடி, இது வேற. நீ பாரு. ஓவர் பில்டப் கொடுப்ப நீ. யாருமா இவன்? இவன் தான் உனக்கு பாத்துருக்க மாப்பிள்ள. என்ன ஆஷா இதெல்லாம்? ஏய் நல்ல குடும்பமா இருக்குடி, நானே விசாரிச்சேன். இப்ப என்ன கூப்பிட்டு அவார்டு கொடுக்கணுமா அதுக்கு? உங்க அப்பா எதிர்க்க இப்படி எல்லாம் பேசாத, டாடி டென்ஷன் ஆயிடுவாரு. ஓ இதுக்கு அப்பாவும் உடந்தையா? அவர் தான் மாப்பிள்ளைய போட்டோ பார்த்து ஓகே பண்ணாரு. அப்ப நான் ஓகே சொல்ல வேணாமா? அதுக்கு தான் உங்களை நாளைக்கு வர சொல்லிருக்கேன். நீ என்ன பண்ற? நாளைக்கு மட்டும் ஆபீஸ் லீவ் போட்டுரு. லீவ் எல்லாம் போட முடியாது, மீட்டிங் இருக்கு எனக்கு. ஏய் ஒரு நாள் லீவ் போடுறதுனால ஒன்னும் ஆயிடாது. லீவு கஷ்டம், 3 மணி நேரம் பெர்மிஷன் வேணா போடுறேன். அவங்கள வந்து பாத்துட்டு போக சொல்லு, முடிச்சு நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி சரி, நீ மாப்பிள்ளை பாத்துக்க ஒத்துனதே பெரிய விஷயம். இப்போ காஃபி போடுறேன். அம்மா மா, என்னம்மா காஃபி கிட்ட டீ போட்டு கொடுத்துருக்க? ஏய் குடிடி, இதெல்லாம் உன் மாமியார் வீட்டுல போய் கேட்டுக்க. அதுக்கு எங்க ஒரு வழி பிறக்குது. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கே, காலகாலத்துல அதுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம்லாம் இல்ல. இதுல காஃபியை கேட்டா டீ போட்டு கொடுக்க வேண்டியது. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியலம்மா. அதெல்லாம் பார்த்தாச்சு. உங்க அப்பா போன்ல இருந்து உனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருப்பாரு பாரு. பாரு பையன் எந்த ஊரு? சொந்தமா இல்ல வெளியாளா? சொந்தம்லாம் இல்லடி. ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கே உங்க அப்பாவை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. சரி நாளைக்கு என்ன டைம் போறாங்க? உனக்கு பையனை பிடிச்சிருக்கா? போட்டோ பார்த்துட்டுலாம் என்னால பதில் சொல்ல முடியாதுமா. நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு, நேர்ல பார்த்து பேசிட்டு என்னன்னு சொல்றேன். அப்படிலாம் எடுத்தங்க கவுத்தன்னு முடிவு பண்ண முடியாதுடி. ஓ அப்ப எப்பதான்? என்ன எப்பதான்? மா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு அவங்க என்ன பொண்ணு பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வரணும். நான் அம்மாச்சி புடவை எடுத்து கட்டிக்கிட்டு ஜம்முன்னு சும்மா கெத்தா நிக்கணும். அந்த நியூஸ் இந்த ஊரு ஃபுல்லா பரவணும். என்னடி உன்னை பொண்ணு பார்க்க ஒருத்தரும் வரலையா அப்படின்னு இந்த ஊர்ல ஒருத்தி கூட என்ன கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பையனை நேர்ல பார்த்து பேசி எனக்கு பிடிக்கலனா பிடிக்கலதான், பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, புரியுதா? ரொம்பதான். மா மதியானத்துக்காச்சும் நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடுமா. உங்க அப்பா கோழி பிடிக்க போயிருக்கான், கொண்டு வரட்டும், குழம்பு வைக்கிறேன். போடி, முட்டைக்கே வழி இல்லையா கோழி கேட்கறான். அம்மா அம்மா இங்க வாமா. என்னடி சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னது இது? புடவை, இது கூட தெரியலையா? அது தெரியுது, இது எதுக்கு இங்க வச்சிருக்க? ஏண்டி உன்னை பொண்ணு பார்க்க வர நீ கூட நீ புடவை கட்ட மாட்டியா? உனக்கு புரியுதா இல்லையாமா? எனக்கு புடவை கட்டினா ஒரு கம்ஃபர்டபிளாவே இல்லம்மா, கான்ஃபிடென்ட்டாவே ஃபீல் ஆக மாட்டேங்குது. அப்ப சரி, வரும்போது இதே ட்ரெஸ்ல நின்னுறியா? ஆக்சுவலா குட் ஐடியா. என்ன குட் ஐடியா? அப்பா எனக்கு இந்த புடவை பிடிக்கலப்பா. கரெக்ட், நான் அப்பவே சொன்னமா உனக்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு. இவ தான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. நீ வேற புடவை கட்டிக்கிட்டா. பா உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு இந்த புடவையே வேணாம்ப்பா. ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுமா. நீ இன்னைக்கு கண்டிப்பா சாரி கட்டி ஆகணும். இங்க பாத்தியா, மேட்சுக்கு மேட்ச். இத நீ கட்டிட்டு ரெடி ஆனா செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போடலாம். வேணாம் என் செல்லல்ல, ப்ளீஸ் செல்லம், அப்பாவுக்காக கட்டிக்கோமா. சரி கட்டிக்கோ. டாடிஸ் லிட்டில் பிரின்சஸா? ஏதோ புடவை கட்டிக்கினா சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரிம்மா, இன்னும் 1 ஹவர்ல மாப்பிள்ளை விட்டு வந்துருவாங்க, சீக்கிரம் ரெடி ஆயிக்கோ. 1 ஹவர்லயா? ஏண்டி உனக்கு ரெடி ஆகிறதுக்கு 1 ஹவர் போதாதா? 1 ஹவர் இருக்கு, ரெடி ஆகு. போ நீ வெளியே போ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். போ.
அம்மா எப்படி இருக்கு? உனக்கு என்னடி அழகா இருக்க. சரி, உங்க சித்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு தாம்பளை தட்டு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறியா? அம்மா நான் இன்னைக்கு யாரு? என்ன போய் தாம்பளை தட்டுல வாங்கிட்டு வர சொல்ற? எனக்கு புரியலையே. ஆமால. சரி சரி, நான் உங்க அப்பாவை அமிச்சே வாங்கிக்கிறேன். கேட்டுடுச்சு, நானே போயிட்டு வரேன். அப்பப்போ ஒரு நிமிஷம். என்னம்மா புடவையில எப்படி இருக்குன்னு கேட்க போறியா? உனக்கு என்னம்மா அழகா இருக்க, சூப்பரா இருக்க, ஊரே கண்ணு படுற மாதிரி இருக்க. சரியா? அது இல்லப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எதுல வராங்க? கார்ல வரதா சொன்னாங்க. கார்லயா? சூப்பர் சூப்பர். அப்போ நம்ம சித்தி வீட்டு வழியா வர சொல்லுங்க. எதுக்குடி அவங்கள சித்தி வீட்டு வழியா வர சொல்ற? கோயில் பக்கமா வரதானே அவங்களுக்கு கிட்ட. அது எனக்கு தெரியாதாமா? சித்தி வீட்டு வழியா வந்தாதானே ஊர்ல இருக்க எல்லாருக்குமே என்ன பொண்ணு பக்கம் வராங்க தெரிய வரும். அதான். இல்ல புரியல. ஆரம்பிச்சிட்டியா? பா சொல்றத செய்யுங்கப்பா எனக்காக ப்ளீஸ். சரிம்மா சொல்றேன். அப்பப்போ ஒரு நிமிஷம். அங்க ரொம்ப சைலண்டா வந்துட போறாங்க. நல்லா கார்ச்சு நல்லா திறந்து வச்சுக்கிட்டு சத்தமா பாட்டு போட்டுட்டு நல்லா ஆரவாரமா வர சொல்லுப்பா. அப்பதானே கெத்தா இருக்கும். என்னமா சொல்ற? நான் ஏதாவது சொல்லிடுவேன், வேணா விடு. வந்துட்டாங்க போல. வா வா. வாங்க, வந்துட்டாங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன். ஹாய். சரிங்க. ஹாய் ஆண்டி, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தம்பி பொண்ணை பார்த்தது போதும், காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். காஃபி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நிக்கிலாவா காஃபி போட்டா? ஆமா ஆமா, நிக்கிலா தான் போட்டா. பா சும்மா இருங்க. எங்க வீட்ல டெய்லி எங்க அப்பா தான் ஆண்டி காஃபி போடுவாரு. இப்ப கூட அவர் தான் போட்டிருக்காரு. சூப்பரா இருக்குல்ல? சரி, அதெல்லாம் பரவாயில்லம்மா. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு ஆண்டி. உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இட்ஸ் கோயிங் குட். ஓ குட் குட். சமைக்க தெரியுமா? இது பொதுவா நாங்க தான் கேட்கணும். ஆனா இந்த காலத்துல எல்லாரும் எல்லாரையும் கேட்கலாம். தப்பில்ல. தப்பு இல்லல்ல? அப்ப சொல்லுங்க, சமைக்க தெரியுமா? சமையல் பத்தி பெருசா நாலேஜ் இல்ல. ஓரளவுக்கு சமைப்பேன். பிகாஸ் 2 years பேக் ஹைதராபாத்ல இருந்தேன். அப்ப கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். ஓ நைஸ். நீ என்னம்மா நல்லா சமைப்ப? உன்னோட ஃபேவரட் டிஷ் என்ன? ஆண்டி குக்கிங்ல ஸ்பெஷல் டிஷ்லாம் ஒண்ணும் இல்ல. பட் சாப்பிடுறதுல நீங்க ஐயோ, கேட்டீங்கன்னா என் பொண்ணு வெஜ்லாம் அவ்வளோ சூப்பரா சமைப்பா. அவ சமைச்சா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த நான்வெஜ் தான் இப்ப சமைக்க கத்துட்டு இருக்கா. சீக்கிரம் கத்துக்குவா. ஆமா ஆமா, என் பொண்ணு வெஜ்ஜில மேகி செம்மையா சமைப்பா. பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஆண்டி கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிடும். சரிம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போற மாதிரி இருக்கியா? கண்டிப்பா ஆண்டி. 2 பேரும் வேலைக்கு போனா தானே பேலன்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என் காசுல தானே நான் குடும்பத்தை நடத்தணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்ப வேலை போக வாய்ப்பு இருக்கு. நிக்கி, அம்மா ஐம் ஜஸ்ட் கிடிங்மா. சில் சில். இல்ல புரியுது. நல்லா பேசுறேம்மா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ so much ஆண்டி. நான் பையன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்பா கேளுப்பா. முதல்ல அவங்க டீ எடுத்துக்கிட்டோம். என்ன பொண்ணு உங்ககிட்ட ஏதோ சொல்றா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்களை டீ எடுத்துக்க சொல்றா. மகேஷ் டீ எடுத்து கொடுமா. எடுத்துக்கோ. இந்தடா. டீ நல்லா இருக்குங்களா? டீ ரொம்ப நல்லா இருக்கு. நீ போட்டியாம்மா டீ? இல்ல அம்மா போட்டாங்களா? சும்மா சொல்லு. சும்மா சொல்றதுக்கு என்ன, நான் தான் போட்டேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சொல்லு, யார் டீ போட்டா? ஆமா ஆமா, என் பொண்ணு தான் டீ போட்டா. டீ மட்டும் இல்ல, சமையல்லாம் கூட சூப்பரா பண்ணுவா. அவ உங்க வீட்டுக்கு வந்துட்டானா எல்லா வேலையும் அவளே பாத்துக்குவா. அவ்வளோ இல்லம்மா, கொஞ்சம். அப்போ பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா டெய்லி விருந்துதான். என்னம்மா சொல்ற? ஆமா ஆமா.
கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிம்மா தனி வீடு போற யோசனை ஏதாச்சும் இருக்கா? ஏன் கேக்குறேன்னா இந்த காலத்துல எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. அதான் டைரக்டா கேட்டேன், கோச்சுக்காத. சேச்சே, இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் கனவே தனி வீடு தான். எனக்குன்னு ஒரு வீடு, என் வீடு நான் கெத்தா சொல்லிக்கணும். என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் அவருக்காக நான் பண்ணுவேன். அப்புறம் நீங்க எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம், எப்ப வேணாலும் போலாம். ஒரு 4 நாள் 5 நாள் கூட வந்து தங்கி இருந்துட்டு என் கையால சமைச்சு தருவேன், நல்லா சாப்பிட்டுட்டு கூட போலாம். ஆனா அது ஏன் வீடா இருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப நல்லா பேசுறேம்மா. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. என்னடா பிடிச்சிருக்கா? எனக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குமா. ஆனால் பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். அதுக்கு என்ன தம்பி, போய் பேசிட்டு வாங்க. போமா. போயிட்டு வாங்க. நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி என் எக்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த கதையெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். அதான் எந்த ட்விஸ்டும் கொடுத்துடக்கூடாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏங்க, அதெல்லாம் சில் தாங்க. எனக்கு பெருசா லவ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் வீட்ல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நானே டிசைட் பண்ணிட்டேன். ஓ, குட் டிசிஷன். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? சாரி, இல்லங்க, என்னோட லைஃப்லயும் அந்த மாதிரி ட்விஸ்ட் எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல, அதான் கேக்குறேன். I've been single for the past 4 years. ஸோ என் சைட்லேருந்து அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. அப்போ உங்களுக்கு ஓகேவா அந்த மேரேஜுக்கு? எனக்கு கல்யாணத்துல ஓகே தான். பட் நமக்குள்ள எப்படி கம்பேட்டபிலிட்டி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு சில கேள்வியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கணும். அப்போ கேளுங்க, இப்பவே எங்கே என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? பெருசா ஒண்ணும் இல்ல, சிம்பிள் வித் லக்ஸரி லைஃப், அவ்வளவுதான். ஓகே, நைஸ். உங்க ஃபியூச்சர் வைஃப்காக நீங்க என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு பெருசா ஐடியா இல்ல, பட் இந்த கான்வர்சேஷன் அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம்னு இருக்கேன். யோசிங்க யோசிங்க. நான் ஒண்ணு கேட்கலாமா? உங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல எதிர்பார்க்கறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிதான் நான் நினைப்பேன். ஆல்சோ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். என்னதான் சிம்பிளா இருந்தாலும் கம்ஃபர்டபுளா லக்ஸூரியஸா இருக்கணும், அவ்வளவுதான். நைஸ்ங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பார்க்க பிடிச்சிருக்கு. ஆனா என்ன ஆனா? நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பா பேசிட்டேனா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் பேசல. எனக்கு என் வாழ்க்கையில இப்படிலாம் வாழணும்னு சில ஆசைகள் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு யார் வராங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த ஆசை இருக்கும் தானே? என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை பண்றதுக்கு முயற்சி பண்றேன். சொல்றேன் கேளுங்க. இப்போ வீட்டில் சொன்னேன்ல, எனக்குன்னு ஒரு வீடு, என் மனசு புரிஞ்சுக்கிட்டு என் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு என் கூட வாழணும். நானும் அப்படிதான் வாழ்வேன். என் வீட்டில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அது என் வீடே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்வோம். அப்புறம் மாத்தி பேச மாட்டீங்களே? அப்புறம் நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னன்னு கேளுங்க. நீங்க சென்னையில தானே ஒர்க் பண்றீங்க? ஆமா. அங்க உங்களுக்கு ஏதாவது லவ்? நானா போய் பண்ணதில்ல, இருந்துச்சு. ஆனா அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போ எதுவும் இல்லை. நான் கல்யாணத்தன்னைக்கு நைட்லாம் ஓடி போயிட மாட்டேன், பயப்படாதீங்க. நல்லதுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு இந்த ஊருக்குள்ள ஏதாவது லவ் இருக்கா? அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு குறை இந்த ஊர்ல. ஏங்க நீங்க வேற வெறுப்பேத்துறீங்க? அப்படி எனக்கு இந்த ஊர்ல ஒரு லவ் இருந்துச்சுன்னா நான் எதுக்கு உங்களை ஊர்ல இருந்து இங்க வர வச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன்? அதுவும் காரு கண்ணாடி எல்லாம் இறக்கி விட்டு நல்ல பாட்டு சவுண்டா வச்சுட்டு ஆரவாரமா வாங்கன்னு சொல்ல போறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நீங்களும் பயப்பட வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நைட்டு ஓடி போயிட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் கொஞ்சம் நிறைய பேசுறேன்ல? ஆமா. அப்படிதாங்க பேசுவேன்.
அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேட்க பழகிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள பிரச்சனை ஆயிடும். அதான் நான் பழகிட்டு தானே இருக்கேன். சரிங்க. அப்போ உங்களுக்கு ஓகேவா? ஹலோ, சொல்லிடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வைரலி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. சாரி நிக்கி. நான் தான் சாரி சொல்றேன்ல, இங்க பாரு. எவ்வளவு ஆசையா உனக்கு விஷ் பண்ணணும்னு 12 மணிக்கு வந்தேன் தெரியுமா? என்னை திட்டி அமிச்சிட்டல. போ. இல்ல நிக்கி, நானே பல ஸ்ட்ரெஸ்ல இருக்கேனா, நீ வந்து இப்படி பயம்படுத்தி விட்டியா, அதான் இப்படி